Hello. Imagine there is this chartered accountant and he's been doing a fabulous job. But நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பர்சனல் மிஸ்கண்டக்ட்னால அப்படி கூப்பிட்டு வச்சு போர்ட் ஆஃப் டிசிப்ளின் எடுத்துட்டு ஒரு 3 months சஸ்பென்ஷன் கொடுத்துட்டாங்க. தலைவர் சஸ்பெண்ட் ஆகி வீட்டில் உட்காந்துட்டாரு. ஸோ அவரால் ஆடிட் அசைன்மெண்ட்ஸ் அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட்ஸ் எதுவுமே எடுக்கவே முடியல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே அட்லீஸ்ட் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் கிட்டையாவது போய் ஏதாவது கிளைண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அங்கே போய் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் முன்னாடி ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வர்றாரு. இதை தெரிஞ்ச ஒரு கொலீக் என்ன பண்ணுவான், வயிற்றுச்சல் தாங்க முடியாமல் இவன் தான் சஸ்பென்ஷனில் இருக்கானே, இவன் இதுக்கு இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் முன்னாடிலாம் போய் ரெப்ரசென்ட் பண்ணுறான் கிளைண்ட்டை. இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் என்ன நினச்சிப்பாங்க, ஹீஸ் ரெப்ரசென்டிங் ஹிஸ் கிளைண்ட் வித் கெப்பாசிட்டி. என்ன கெப்பாசிட்டியில் ஒரு கிளைண்ட் உங்களால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் முன்னாடி போய் ஆஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தானே. ஸோ இவங்க வந்து இவங்க தான் சஸ்பெண்ட் ஆயிருக்கானே, இவன் இப்படி இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கொலிக்கு என்ன பண்ணிட்டாங்க, திருப்பியும் பயங்கரமாக வந்து போட்டு கொடுத்தாச்சு. இந்த மாதிரி அப்படி சொல்லி போர்ட் ஆஃப் டிசிப்ளின் கிட்டேயோ இல்லை வந்து டிசிப்ளின் டைரக்டர்கிட்டயோ டைரக்டரேட் ஆஃப் டிசிப்ளின் வாடவசி இன்ஸ்டியூட் கிட்ட அந்த கவுன்சில் கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. ஐயோ இவன் வந்து இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி முன்னாடி போய் ரெப்ரசென்ட் பண்ணுறான் அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறாங்க, உங்களை கவுன்சில் கூப்பிட்டுட்டு ஹவு டேர் யூ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, நீங்கள் ஆடிட்டராக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸே நீங்கள் கையில் வச்சுருந்தாலும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், 3 months நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணக்கூடாது, சார்ட்டர்ட் அக்கௌண்டே கிடையாது நீ அடுத்த 3 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் போது அவர் ஆடிட் அசைன்மெண்ட்ஸை டேக்கப் பண்ணல, ரெவ்யூ எங்கேஜ்மெண்ட்ஸை டேக்கப் பண்ணல, இனி அஷூரன்ஸ் எங்கேஜ்மெண்ட்டை அவர் டேக்கப் பண்ணலை. பட் ஆஃப்டர் ஆல் ஒரு சின்னதாக ஒரு இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி முன்னாடி நம்ம போய் ப்ரெசென்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு. இந்த கேள்வி கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்டால் கேள்வியே தப்பு தான். அவர் போய் நிற்கக்கூடாது, அந்த இடத்துல அவர் போய் ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒன்ஸ் யூ பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னோ யூ ஆர் பவுண்ட் பை த ரூல்ஸு செக்ஷன்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆக்ட், ஓகே, சிஏ ஆக்ட் 1949 வந்து யூ ஆர் பவுண்ட் பை இட். அப்படின்னும் போது உங்களுக்கு சஸ்பென்ஷன் 3 மாதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிக்கு முன்னாடி ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க உங்கள் கிளைண்ட்னா எந்த கெப்பாசிட்டியில் போய் பண்ணீங்க, பீங் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தானே. இப்போ உங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை தவிர உங்களுக்கு ஒன்றும் அப்படி நீங்கள் ஒன்றும் செப்பரேட்டாக நீங்கள் ஒன்றும் சூப்பர்மேன் கிடையாது. ஓகே, ஈவன் வித்தவுட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஆர் ஈவன் வித்தவுட் தட் சிஏ அந்த அப்படின்ற அந்த குவாலிஃபிகேஷன் இல்லைனாலும் என்னால் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் முன்னாடி போய் ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து பந்தாலாம் காமிச்சிங்க அப்படின்னா அது வந்து தப்பு. You are not allowed to represent yourself for the client for any purposes in front of income tax authorities or GST. எந்த அத்தாரிட்டி முன்னாடியுமே நீங்கள் போய் நிற்கக்கூடாது. பிகாஸ் there is no separable capacity from you. உங்ககிட்ட இருந்து செப்பரேட் பண்ணி சிஏவை எடுத்துட்டாங்கன்னா அதோட எல்லா கெப்பாசிட்டியும் போயிடுச்சான். நீங்கள் தனியாக இருக்கும் போது you are not supposed to go and represent any of your clients because people will think that even now you are acting in the capacity of a chartered accountant, so don't do that அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த மெயின் எக்ஸாமில் நிறைய தடவை வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸாக வந்திருக்கு. ஸோ ஐ தாட் I'll share it with you. Thank you so much. Have a nice day. Bye bye.